ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ 2020 பெஜ்ஜுக்குரிய 2வது பேப்பர் நம்முடையது. இது வந்து 2020 பெஜ்ஜுக்குரிய ஃபஸ்ட் டைமுக்குரிய விளக்கம். சரி, ரைட். முதலாவது, அடிப்படை துணிக்கைகளில் ஒன்றான புரோத்தன் கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய விஞ்ஞானி யார்? அப்போ புரோத்தனை கண்டுபிடிப்போட தொடர்பானாக்கெல்லாம் போன பேப்பரில் பார்த்துருந்தோங்க. யார் யார் வராண்டு போன முறை கேட்டிருந்த கதை கதை இந்த முறை புரோத்தனை கேட்டிக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் யார் யார். முதலாவது தாம்சன், அடுத்தது கோல்ட்ஸ்டைன், அடுத்தது ரதர்ஃபோர்ட். அதோட வராங்க என்ன இல்லை, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க. ஒரு ஆளும் தாம்சன் வந்து என்ன சொல்கிறாரு, வாயுக்கள் அயனாக்கமடைவதிலிருந்து நேர்கதிர்கள் தோன்றுகின்றன சொல்லி குறிப்பிட்டார். அதே போல் கோல்ட்ஸ்டைன் என்ன செஞ்சார், நேர்கதிருக்கான பரிசோதனை செய்தார். ரதர்ஃபோர்ட் என்ன செய்தார், ரதர்ஃபோர்ட் வந்துட்டு நேர்கதிருக்கான ஈங்கீலம் விகிதம் அதே போல் வேறு என்ன செஞ்சார், புரோத்தனை கண்டுபிடித்து புரோத்தன் என பெயரிட்டார். இப்போ தந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்சராக பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறான், அடிப்படை துணிக்கைகளில் ஒன்றான புரோத்தன் கண்டுபிடி. யார், நீல்போர். நீல்போர் நமக்கு தெரியுமா, அவர் என்னது, நீல்போர் வந்துட்டு நீல்போர் சக்தி மட்டம் தொடர்பான எண்ணங்களோடு சம்மந்தப்பட்டவர். ரெண்டாவது ஆன்சர் ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் என்ன செய்கிறாரு, புரோத்தனை கண்டுபிடிப்போட சம்மந்தப்பட்டவர். அவர் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சி புரோத்தன் பேரிட்டவர். அப்போ ரெண்டாவது சரியாக இருக்குது. இதுக்கு மற்ற ஆன்சரையும் பார்த்துருவோம். சட்விக் என்ன செஞ்சார், சட்விக் தான் சமதானியோட சம்மந்தப்பட்டவர். அவர் என்ன செஞ்சார், ஆக்சிஜனில் 816 சமதானியை பயன்படுத்தி மூலகங்களின் சாரணத்தினோட துணிதலோடு சம்மந்தப்பட்டவர். ரைட். அதே போல் தரிக்கார் மாஸ்டன். யார் தரிக்கிற மாஸ்டன். தரிக்கிற கைகர் மாஸ்டன் செஞ்சார். கைகர் மாஸ்டன் யார், ரதர்ஃபோர்ட் மாணவர்கள். இவ என்னத்தோட சம்மந்தப்பட்ட அல்ஃபா சிதறல் பரிசோதனை செய்தது இவ 2 பேர் இருந்தாங்க. என்ன, அல்ஃபா சிதறல் பரிசோதனை செய்து காட்டினாங்க. அதே நேரம் ஹென்றி பெக்ரல் என்னத்தோடு சம்மந்தப்பட்டவர், கதிர் தொழிற்பாட்டோடு சம்மந்தப்பட்டவர். அப்போ கேட்ட கேள்வி நமக்கு, புரோத்தன் கண்டுபிடிப்போட தொடர்பானால் புரோத்தன் கண்டுபிடிப்போட யார், ரதர்ஃபோர்ட் என்ன செய்கிறாரு, புரோத்தனை கண்டுபிடிச்சி புரோத்தனை சரி பேரிடுறாரு. அப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது, ஆன்சர் 2வது. ரைட். அடுத்த கேள்வி, கதோட்டு கதிர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? சரியான கூற்றை கேட்க, சரியானது எது? முதலாவது, கதோட்டு கதிர்கள் அனோட்டிலிருந்து ஆரம்பமாகின்றன. போன பேப்பர்லையும் பார்த்துருந்தேன். கதோட்டு கதிர் எங்கே இருந்து கதோட்டு கதிர் அவர் வந்து கதோட்டிலேருந்து தான் உருவாகுவார். நேர்கதிர்கள் என்ன செய்வார், நேர்கதிர்கள் எங்கேருந்து உருவாகுவார், நேர்கதிர்கள் எங்கேருந்து அவன் வந்துட்டு பயன்படுத்தப்படும் வாயுவிலேருந்து உருவாகுவான. பயன்படுத்தப்படும் வாயுவிலிருந்து உருவாகும். அதே நேரம்
கதோட்டு கதிர்ன்றது யார்? கதோட்டு கதிர்ன்றது இலத்திரனை பற்றி கதைக்கும். அவர் எதை நோக்கி கவரப்படுவார்? இலத்திரன்னா மைனஸ் என்ன? இப்போ அவர் என்னத்தை நோக்கி கவரப்படுவார்? அவர் அனோட்டை நோக்கி கவரப்படணும். இது என்ன சொல்கிறான்? கதோட்டை நோக்கின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு இல்லை, அனோட்டை நோக்கி கவரப்படணும். காந்த மண்டலத்தில் 3வது ஆன்சர், காந்த மண்டலத்தில் கதோட்டு கதிர்கள் ஒரு வளைந்த பாதையில் முன்னேறி செல்லும். நம்ம தெரியும் எப்படி மின்காந்த விசைன்ற அந்த தத்துவத்தை பிரயோகிச்சோம்னா என்ன செய்வார்? அப்போ செங்குத்தாக வந்துக்கிட்டு விசையோடு வரப்போகல அவர் என்ன செய்வார்? இந்த மாதிரியான ஒரு பாதையில் என்ன அவர் பாதை வந்துட்டு இந்த மாதிரி அமையப்போகுது. நம்ம விதிக்கு நீங்கள் பின்னால் படிப்பீங்க. அப்போ வளைந்த பாதையில் முன்னோக்கி செல்வார். கதோட்டு கதிரும் சரி, நேர்கதிரும் சரி. ஆனால் கதோட்டு கதிர் இந்த திசையில் போகிறாருன்னா நேர்கதிர் என்ன செய்வார்? நேர்கதிர் இந்த திசையில் போவார். அவங்களோட திசை 2 பேரையும் வேறுபடும். ஏன்னா மின்னோட்டத்தில் திசை வேறுபடுத்தார். அடுத்தது, கதோட்டு கதிர்கள் மின்காந்த கதிர்ப்புகளின் ஒரு வகையாகும். கதோட்டு கதிர்கள் என்ன? மின்காந்த கதிர்ப்புகள்னு செய்வா ஒளியில இயல்புல கொண்டிப்பா. ஆனால் இங்கே கதோட்டு கதிர்னு செய்வார். கதோட்டு கதிர் என்ன செய்வார்? ஒளியின் வேகத்தில் 90% பயணிப்பார். வேகத்தின் 90% பயணிப்பார். அதே நேரம் இவர் என்ன செய்வார்? துணிக்கை அலை இயல்புகளை ஒரே நேரத்தில் வெளிக்காட்டும். ஒரே நேரத்தில் காட்டும். அதுக்கு தான் சொல்லுவோம் இருமை இயல்புன்னு சொல்லுவோம். அது இந்த கதோட்டு கதிர் காட்டுவார். ரைட். அப்போ இவர் மின்காந்த கதிர்ப்பட ஒரு வகையாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒளியிட வேகத்தை கொண்டிருக்கணும். அப்போ இவர் ஒளியிட வேகமும் இல்லை, 90% கொண்டிருப்பார். இவர் ஒரு மின்காந்த கதிர்ப்பு இல்லை. சரியான. ரைட். கதோட்டு கதிர்கள் 5வது ஆன்சர், ஒரே நேரத்தில் அலை இயல்பு மற்றும் துணிக்கை இயல்புகளை கொண்டிருப்பதில்லை. என்ன செஞ்சிருப்பார்? கொண்டிருப்பார். அதான் இந்த பார்த்துருக்கேன். அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 3வது. ரைட். அடுத்தது, பிளம்பம்ன்ற ஒரு மூலத்தை காட்டிக்கான் பிபி என்ன. அப்போ அவர் அணுவன் 82 தந்திருக்கான். இதில் நமக்கு என்ன விளங்குது? ஒரு நடுநிலையான அணுவாக இருந்தால் இவர புரோத்தண்ட எண்ணிக்கை 82, இலத்திரனுமே நினைஞ்சிருப்பார். நடுநிலையான இருந்தால் இலத்திரன் சமன் அறிக்கணும் 82. கேட்டிருக்கிற கேள்வி நியூத்திரன்களின் எண்ணிக்கை. இந்த அறிக்கிற என்ன? திணிவன். அப்போ 207 இருக்கிறது யார்? 207ன்றது புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டினது. அப்போ நியூத்திரன் எண்ணிக்கை 207லேருந்து 82 கழிச்சுடணும். 125. அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 2வது. ஒரு மூலகத்தின் சமதானிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பிழையானது. ரைட். அதாவது சமதானின்னா என்னன்னு தெரியும். சமதானின்னா என்ன? ஒரு மூலகத்தில் வேறு வடிவங்கள், ஒரு மூலகத்தில் காணப்படக்கூடிய வெவ்வேறு வடிவங்கள். அவரில் என்ன மாறுபடுவார்? மாறுபடுறது யார்? மாறுபடுறது இந்த அறிகிற நியூத்திரன் எண்ணிக்கை என்ன? நியூத்திரன் எண்ணிக்கை மாறுபடுறது. ஒரே மூலகத்தின் நியூத்திரன் எண்ணிக்கை வேறுபடும் வடிவங்கள் என்னென்னு சொல்லுவோம்? சமதானின்னு சொல்லுவோம். சமதானி. நியூத்திரன் வேறுபடுவார்னே. ரைட். அப்போ சமதானியில் பரிசோதனையில் இருக்கிற ஆக்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியாண்ணே. ரைட். நம்ம சமதானியில் இப்போ விஞ்ஞானி மேலே பார்த்தோம்னா சமதானி தொடர்பான கருத்தை முதல்ல முன் வச்சவர் சொல்லி, அதே நேரம் திணிவுத்திருசிய பரிசோதனை மூலம் சமதானிகளை கண்டுபிடிச்சவர் அஸ்டன். அதே நேரம் சமதானிக்கான இயங்கிலம் விகித பரிசோதனைகளை செய்தவர் தோம்சன். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? அவங்களோட சமதானிகள் கொண்டிருக்கிற ஒரே இயல்பு, அதே நேரம் வேறுபடுற இயல்புகளை பார்ப்போம். ரைட். அப்போ சமதானிகளில் இருக்கிற ஒரே இயல்பு என்னென்ன? அவர் ஒரே அணுவெண்ணை கொண்டிருப்பார். அதே போல் ஒரே புரோத்தன் இலத்திரனிக்கு கொண்டிருப்பார். இரசாயன இயல்புகள் உண்டாரிக்கும். காரணம் என்ன? இரசாயன இயல்புகளை பங்கு பெற்ற ஒரு இலத்திரன். அப்படி என்ற ஒரு இரசாயன இயல்பு சமதானிகளுக்கு இலத்திரன் சமன் அறிக்கிறதால அவர் ஒரு சீற்றம், பல்வளவு, நிறமனம் இப்படியான இரசாயன இயல்புகள்லாம் பெற்றிருக்கும். அவர் சமன் அறிக்கும். அதே போல் வேறுபடுற இயல்பு வந்து வேறுபடுறதுன்னா திணிவன்டா யார்? புரோத்தனும் நியூத்திரனும் சேர்ந்தது தானே. அப்போ நியூத்திரன் வேறுபடும், திணிவன் வேறுபடும். அதே நேரம் நியூத்திரன் எண்ணிக்கை வேறுபடும். பௌதிக இயல்புகள் தங்கியிருக்கும் எண்ணத்தில் அவரை திணிவு பருமனில் தங்கியிருக்கும்.
அப்போ இவர் என்ன செய்வார், திணிவு மாற மாற இவர பௌதிக இயல்புகள் மாறும். உதாரணத்துக்கு சொன்னோம், உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி, வலிமை, மூலகன அளவு, மூலக்கூற்றிய விஷயம், இதுகள்லாம் கதைக்கணும். இப்போ ஆன்சரில் பார்ப்போம். முதலாவது, அவை ஒரே எண்ணிக்கையான இலத்திரன்களை கொண்டிருக்கின்றன. பிள்ளையான ஏற்றிக்கிறான். அப்போ இதில் வந்துட்டு அவை ஒரே எண்ணிக்கையிலான இலத்திரன்களை கொண்டிருக்கின்றன. அப்போ அது என்ன செய்யுது, ஒரே எண்ணிக்கையான இலத்திரனை கொண்டிருக்கிறது. சரி, வித்தியாசமான எண்ணிக்கையிலான நியூத்திரன்களை கொண்டிருக்கும். அப்போ நியூத்திரன் என்ன செய்வார், வேறுபட்டிருப்பார். ஒரே விதமான இரசாயன இயல்புகளை காட்டுகின்றன. ஒரே விதமான இரசாயன இயல்பு காரணம் என்ன, இலத்திரன் எண்ணிக்கை சமம். வெவ்வேறு எண்ணிக்கையிலான நியூக்ளியன்களை கொண்டிருக்கும். நியூக்ளியன்னா என்னது, கருவன்கள். கருவன்கள்ன்றதை யாரை குறிக்கும், புரோட்டனையும் நியூத்திரனையும் சேர்த்து குறிக்கிறது என்ன. அப்போ அதுவும் சரியாக இருக்கிறது. அதே நேரம் ஒரே அடர்த்தியை கொண்டிருக்கின்றன. அடர்த்தின்றது என்னது, அடர்த்தின்றது பௌதிக இயல்பு. பௌதிக இயல்பு. அப்போ பௌதிக இயல்புன்னு செய்ய பார்ப்பார், இந்த அடிக்கிற சமதானிகளுக்கு மாறுபடும். அப்போ ஒரே அடர்த்தியை கொண்டிருக்கின்றது பிள்ளையான ஆன்சர். அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 5வது. ரைட். இப்போ நம்ம கேட்டுக்கிறது 5வது கேள்வியில், பின்வரும் கட்டமைப்பில் நைதரசன் அணுவினது வலுவளவு ஒற்சியற்ற எண்முறையை. வலுவளவு ஒற்சியற்ற எண்முறையை. வலுவளவுன்றது என்ன, ஒற்சியற்ற எண்ணுன்றது என்ன, அது ரெண்டையும் போன கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஒற்சியற்ற என்ன, ஒரு இணைப்பில் ஒரு மூலகம் இழக்கிற ஏற்கிற இலத்திரன்கள எண்ணிக்கை. அதே நேரம் வலுவளவுன்றது இழக்கிற ஏற்கிற பங்கீடு செய்கிற இலத்திரன்கள எண்ணிக்கை. சரியானே. அப்போ இந்த கட்டமைப்பை பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும், மின்னேத்தன்மை ஆர்டர் படி மூலகங்களை மட்டும் எழுதுகிறேன். ஐடி, சயின்ஸ், பிஹெச், பிஎஸ்ஐ, அதனால் சோடியம், பொட்டாசியம், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி போவாங்க. அப்போ மின்னேத்தன்மை கூடினாலுக்கு என்ன செய்யும், ஒரு பிணைப்பால் மைனஸ் வரும், மின்னேத்தன்மை குறைஞ்சாலுக்கு ப்ளஸ் வரும். அப்போ இவர் கூட இவருக்கு இங்கே மைனஸ், இந்த பிணைப்பால் +1, இங்கே இவருக்கு -1, இவருக்கு +1, இதால் இவருக்கு +2, இங்கால -2. அப்போ கேட்டிருக்கிறது. சரியானு. சரி, இந்த கட்டமைப்பில் நைட்ரஜன் இணைஞ்சிருக்கார். நைட்ரஜன் வந்துக்கிட்டு நைட்ரஜனை சுற்றி 4 பிணைப்பு இருக்குது தானே. நைட்ரஜனை சுற்றி எத்தனை பிணைப்பு இருக்காரு, 4 பிணைப்பு இருக்கார். இந்த 1 2 3 4 பிணைப்பு இருக்கார். சரியானு. ரைட். இந்த 4 பிணைப்புலையும் இப்போ நைட்ரஜனுக்குரிய இலத்திரன்கள் எத்தனை இருக்கார், 4 தான் இருக்கு. அப்போ இவர் நைட்ரஜன் வந்துட்டு எத்தனை கூடத்துக்குரியால், நைட்ரஜன் வந்துட்டு குரூப் 5க்குரியார். அப்படின்னா 5 இலத்திரன் இருக்கணும், அவர் 4 இலத்திரன் தான் இருக்குது. ஆகவே என்ன செஞ்சுருக்காரு, ஆல்ரெடி ஒரு இலத்திரனை இழந்திருக்காரு. வலுவளவுன்ற என்னன்னு சொன்னோம், வலுவளவுன்றது இலக்கும் அல்லது ஏற்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்கள் எண்ணிக்கை. அப்போ அவர் ஏற்கனவே நெஞ்சிருக்காரு, ஒரு இலத்திரனை இழந்திருக்காரு. அதே நேரம் எத்தனை இலத்திரனை பங்கீடு செஞ்சிருக்காரு, அவரை 4 இலத்திரன்களை பங்கீடு செஞ்சிருக்காரு. ஆகவே அவரோட வலுவளவு எத்தனை வரும், அவரோட வலுவளவு 5. அதே நேரம் ஒற்சியற்ற எண் வந்து என்னது, இலக்கும் அல்லது ஏற்கும். ஒற்சியற்றன்றது பிணைப்புல இலக்கும் அல்லது ஏற்கும் இலத்திர எண்ணிக்கை. அதாவது இங்கே அதை நம்ம என்ன செய்வோம், மின்னேத்தன்மை கூடினால் 2 பிணைப்பில் x y 2 பேர் எடுக்கக்குள்ள மின்னேத்தன்மை எக்ஸு கூடினா அந்த பிணைப்பு இலத்திரன்கள் என்ன செய்வார், தன்னை நோக்கி கொஞ்சம் கவரை பார்ப்பார். அப்போ கவரைக்குள்ளே என்ன செய்வார், இவர் வந்துக்கிட்டு -டெல்டா எடுப்பார், இழந்தவர் -+டெல்டா எடுப்பார். அப்போ இந்த இடத்துல ஹைக்கிற என்ன, இந்த அளவு சிறிதளவு மறையேற்ற மாதிரி நம்ம ஹைக்கணும். சிறிதளவு ஏற்கப்பட்டிருக்கு, சிறிதளவு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ இவர் ஏற்கனவே நினைஞ்சிருக்காரு, ஒரு இலத்திரனை இழந்து வச்சிருக்காரு. இப்போ இந்த பிணைப்பில் வரப்போக்குள்ள என்ன செய்கிறாரு, ஏற்கனவே ஒன்றை இழந்து வச்சிருக்காரு. பிணைப்பில் வரப்போக்குள்ள என்ன செய்கிறாரு, 4 இலத்திரனை வந்துட்டு சிறிதளவு தள்ளி கொடுக்காருன்னு இழந்து போடுறாரு. அப்போ அதில் வந்துட்டு அவருக்கு எத்தனை கிடைக்காரு, அதில் ஏற்கனவே 4. அப்போ எத்தனை வராது, +5. அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் முதலாவது. ரைட். 6வது கேள்வி, கொஞ்சம் அணுக்களை தந்து போட்டு, மூலகங்களை தந்து போட்டு என்ன கேட்கான், இவங்களோட முதலாம் அயனாக்க சக்தியை கேட்கான். முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் பெருசு.
அப்புறம் நேரத்தோட போன பேப்பரில் செஞ்சாருனாப்புல முதலாம் அயனாக்கல் சக்தி கேட்டால் நமக்கு என்ன செய்யணும், அந்த ஓர்டர் ஞாபகம் வரணும். என்னென்னு வரும், முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கிற அந்த ஓர்டர், முதலாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிற அந்த ஓர்டர், அயனாக்கல் சக்தி என்ன அந்த ஓர்டரை செஞ்சோம்னா லேசாக நமக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதை முதலாவது இந்த அடிப்படையில் பார்ப்போம். சரியானே, இந்த அடிப்படையில் பார்த்து நம்ம இருக்கிற ஆக்களை தட்டினோம்னா என்ன செய்யணும், நமக்கு லேஸ் அடிக்கும். என்ன அப்போ ஆக்சிஜனை இந்த அடிக்காரு, ஆக்சிஜன் இந்த அடிக்காரு, அப்போ ஆக்சிஜன் வருது இதில். அதே நேரம் மக்னீசியம் வரல, அலுமினியம் வரல, பாஸ்பரஸ் வரல, சல்ஃபர் வரல, ஆனால் குளோரின் வரல, ஆக்சிஜனும் குளோரின் வருது. அப்போ இது ரெண்டையும் நமக்கு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கேர் வருவார் ஆக்சிஜன், அதுக்கு அடுத்து வந்துட்டு குளோரின் வரணும். என்ன அப்போ இதில் இருக்கிற ஆன்சரில் 3 ஆன்சரை வெட்டியிலும் என்ன குளோரின் கூட மாதிரி காட்டிக்கிறான். அப்போ 3 ஆன்சரை வெட்டியிலும். இப்போ 2 ஆன்சர் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், ப்ராப்பரான மெத்தடில் செஞ்சு பார்ப்போம். முதல்ல அயனாக்க சக்தி பார்க்கக்குள்ள, அயனாக்க சக்தின்னு பார்க்கக்குள்ள முதல்ல என்னத்தை கதைப்போம், பிரதான சக்தி மட்டங்கள்ட்ட எண்ணிக்கை என்ன. அயனாக்க சக்தின்ற என்னது, பிணைப்பில் இருக்கிற ஒரு இலத்திரனை அகற்றி அவரை வெளியாக்கி விடுறதுக்கு தேவையான சக்தி. உதாரணமாக ஒரு பொட்டாசியம் இருக்கிற ஒரு வாயுநிலையில் இருக்கிற ஒரு ஆள் K+ போன பேப்பரில் கேள்வி ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அதை இப்படி மாற்றுறதுக்கு ஒரு 3 இலத்திரனை அகற்றி ஓரளவு நேரேற்றம் பெற்ற K+ அயனை உருவாக்குறதுக்கு தேவையான சக்தின்னு பார்த்துருந்தோம். ரைட். அப்போ இவர் வெளியோட்டில் அதிகரிக்க சக்தி மட்டம் கூட கருவில் இருந்து சக்தி மட்டம் கூட என்ன செய்வார், இந்த மாதிரி தள்ளி போவார். தள்ளி போக சக்தி மட்டம் கூட என்ன செய்வார், நடிக்கிற தள்ளி போக என்ன செய்வார், வர்ற கவர்ச்சி விசை குறையும். கவர்ச்சி விசை குறைஞ்சா என்ன செய்யணும், அந்த இலத்திரன் நம்ம கலட்டி எடுக்கிறது தானே. அப்போ அந்த இலத்திரனை என்ன செய்யலாம், லேசாக கழட்டி எடுக்கலாம். அப்போ கவர்ச்சி விசை குறைஞ்சா லேசாக கழட்டலாம். லேசாக கழட்டு என்ன அர்த்தம், அது கலட்டுறதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சக்தி என்னது சக்தி குறையன்னா இப்போ அயனாக்க சக்தி என்ன செய்யும், அயனாக்க சக்தி குறையும். முதல்ல இதை பார்ப்போம். இனி ரெண்டாவது என்ன பார்ப்போம், ரெண்டாவது நம்ம அவங்களோட அந்த சக்தி மட்டம் தொடர்பான சக்தி மட்டத்துக்குள்ளே அவங்களோட குரூப்பை பார்ப்போம். இந்த ஓர்டரில் ஒரு வரணும், இந்த குறிப்பிட்ட ஆளில் பார்க்கக்குள்ள இந்த ஓர்டரில் ஒரு வரணும். இது குரூப் 1, வேறு குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5 ஒரே சக்தி மட்டத்துக்குள்ளே வந்தாக்கல 6, 7, 8 பார்ப்போம். என்ன இப்போ பார்ப்போம். தந்தாக்களில் 2 பேரை கழிச்சிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிறது மக்னீசியம், அலுமினியம், பாஸ்பரஸ், சல்ஃபர். இந்த அவ்வளோ பேரையும் பார்ப்போம். சரியாங்க. அப்போ முதல்ல பிரதான சக்தி மட்டத்தை பார்ப்போம். மக்னீசியத்தை நாம் பிரதான சக்தி மட்டம் 3ஆம் பிரதான சக்தி மட்டம், அலுமினியம் அவரும் 3ஆம் பிரதான சக்தி மட்டம், பாஸ்பரஸ் 3ஆம் பிரதான சக்தி மட்டம், சல்ஃபரும் 3ஆம் பிரதான சக்தி மட்டம். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ் என்ற ஒரு நபர் ஒரு மூலகம் நமக்கு வந்துட்டு இப்போ 2ஆம் சக்தி மட்டம் வந்திருந்தாண்டா நான் எடுத்தோன்னே நினைஞ்சிருப்பேன். அப்போ 2ஆம் சக்தி மட்டம்னா கருவுக்கு பக்கத்தில் இருக்கும், கவர்ச்சி விசை கூட இருக்கும். கவர்ச்சி விசை கூட இருந்தால் அயனாக்க சக்தியே புரிஞ்சிடும் கூட இருக்கும். அப்போ இவரை முதலாவது போட்டிருக்கேன். அப்போ இந்த 3ஆவது குறிக்கிறாங்கள மட்டும் தனியாக இந்த குறைகளோட போட்டு பார்த்துருப்பேன். அப்போ எனக்கு தெரியும். இப்போ அவங்களோட அணுவணு தூக்கி கொண்டு போட்டு பார்ப்போம். மக்னீசியம் 12 அவர் வந்து 2ஆம் குரூப். அப்போ மக்னீசியம் இவ்வளோ தருவார். 13 அலுமினியம் அவர் இவ்வளோ தருவார். பாஸ்பரஸ் 5ஆம் கூட்டம் அப்போ இவ்வளோ தருவார். சல்ஃபர் 6ஆம் கூட்டம் இவ்வளோ தருவார். அப்போ எனக்கு என்னென்னு வரணும், பெஸ்ட்டுக்கு என்ன எடுத்துட்டேன், ஆக்சிஜனும் குளோரினும் கூட. அதுக்கு அடுத்து வர வேண்டியவர் யார், அடுத்து வர வேண்டியால் இந்த அறிகிற பாஸ்பரஸ். அதுக்கு அடுத்து வர வேண்டியால் இந்த அறிகிற 6ஆம் கூட்டத்துக்குரிய சல்ஃபர். அதுக்கு அடுத்து வர வேண்டியால் மக்னீசியம். அதுக்கு அடுத்து கடைசி வர வேண்டியால் அலுமினியம். சரி என்ன இப்போ ஆன்சர் எத்தனை இருக்குது, ஆன்சர் அலுமினியமாக குறைய ஆக்சிஜன் கூட இந்த அறிகிற ஆன்சர் அலுமினியம், மக்னீசியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின், ஆக்சிஜன். சரிதானே, ரைட்.
அலைநீளம் 150 நானோமீட்டரையுடைய குறித்த ஒரு ஃபோட்டோன் கொண்டுள்ள சக்தி அது. குறித்த ஒரு ஃபோட்டோன் கொண்டிருக்கிறதுக்கு அப்போ என்ன செய்யும்? பழமை என்ன பாவிக்கிற சமன்பாடு ஃபோட்டோன்கள் எண்ணிக்கைக்கணும் NHCO லெம்டான்றதை பாவிக்கணும். ரைட். இதில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோன்றதுக்காக இன்னும் கொண்டு போனால் அடுத்த போடலை. ஹெச்டி பெருமானம் எத்தனை? 6.62 தர 10^34. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ போடக்குள்ள என்ன செய்வோம்? குறியீட்டோட சேர்த்து போடுவோம். முதலாவது சமன்பாடு போட்டு அடுத்த பிரதியிடக்குள்ள என்ன செய்வோம்? அவங்களோட அலகுகளோட முதலாவது பிரதியிடும். இனி அங்கால இறுதி விடைக்கு போட்டால் போதும், இடையில தேவையில்லை. முதலாவது பிரதியிடக்குள்ளே என்ன செய்யணும்? அவங்களோட அலகுகளோட கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? அதை பிரதியிடணும். ரைட். இங்கே நான் போடலை. ஒளிட வேகம் 3 தர 10^8 m/s-1. இனி எல்லாம் மீட்டரில் இருக்கிறதுக்காக இருக்கிற இவரையும் நான் என்ன செய்கிறேன்? மீட்டர்லேயே போட்டுவிட்றேன். அப்போ 150 நானோமீட்டர்னா 150 தர 10^9 வரும். இதை நான் சுருக்கிறதுக்கு லேசாக 1.5 போட்டேன்னா அப்போ 10^2 போய்க்குன்னா இங்கே 10^7 மிச்சம் இருக்கார். சரியா? அப்போ இவரையும் சுருக்கிட்டோன்னா 2. அப்போ எனக்கு உலகமே வரப்போகுதுன்னு 2 உடைய பார்த்தேன்டா. சரி, அடுக்கு எல்லாத்துலேயும் விட்டு போட்டு அதான் 18 ஒட்டுக்கு 18 வருதா 17 வருதான்னு கடைசியாக பார்ப்போம். ஆன்சரை பார்ப்போம். 2 4 6 12க்கு 2 போடுறேன். இங்கே ஒன்று மிச்சம். 6 12 மட்டும் 13 தர 10 எத்தனையோ அடுக்கு வரப்போகுது. அப்போ எனக்கு வர வேண்டிய விட வந்துட்டு என்னென்னு வரணும்? 1.324 தர 10 எத்தனையாவதோ அடுக்குன்னு சொல்லி வரப்போகிறாரு. அப்போ உள்ள ஆன்சரில் நான் பார்க்கலன்னு செய்வேன். 1.32 வந்தாலே நான் அடிச்சுட்டு போவேன். அடுக்க பார்க்க தேவையில்லை. நான் 1.32 வரலாம். 3 5 வராது, 3 8 வராது. இந்த 2 ஆன்சரும் கிட்டே வரையாது. அப்போ ஆன்சர் 2 சுருக்கி பாருங்கள். அடுக்கு வந்துட்டு என்னவா வராது? 10 வரணும். சரி, அடுத்தது பிணைப்பாக்கம் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் எது தவறான என்று வெற்றிக்கான். தவறான கூட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணணும். சரியான தவறான கூட்டு என்று தான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ரைட். அப்போ இந்த கேள்வி ஏற்கனவே நம்ம பார்த்த கேள்வி. என்ன போன முறை பேப்பரில் என்ன செஞ்சோம்? போன முறை இருந்த இதில் பார்த்தோம். என்னண்டு போன முறை செஞ்ச டைம் பேப்பரில் அதை உள்ளத்துக்குரிய விளக்கமாகவும் பார்த்தேன். இப்போ பார்ப்போம். SS பிணைப்பு, S ஆர்பிட்டல், P ஆர்பிட்டல் பிணைப்பு மற்றும் 2 P ஆர்பிட்டல்களுக்கான அணு ஆர்பிட்டல்களின் நேர்கோட்டு மேற்பொருந்துகை மூலம் சிக்மா பிணைப்பு உருவாகும். அப்போ ஏற்கனவே பேப்பர் 2019 பட்ஜுக்குரிய பேப்பரை பார்த்தவங்களுக்கு இது விளங்கும். அப்போ என்ன செய்யும்? அணு ஆர்பிட்டல் உருவாக இயலும் இந்த மாதிரி. அப்போ இது சரியான கூட்டு. அதே நேரம் இரு P ஆர்பிட்டலின் பக்கவாட்டு மேற்பொருந்துக பைப்பிணைப்பு உருவாகும். பைப்பிணைப்பு என்ன செய்வார்? பிணைப்பில் ஈடுபடாத 2 பக்கவாட்டில் இருக்கிறவர். அப்போ நம்ம தெரியும் இந்த இருக்கிற P ஆர்பிட்டல் என்ன செய்வார்? 3 திசையில் இருக்கலும். என்ன இப்படி எக்ஸ் அச்சில், அடுத்தது இந்த மாதிரி Y அச்சில், அடுத்தது உள்ளுக்கு 90 பாயில் இருக்கிற Z அச்சில். இப்படி 3 திசையில் என்ன செய்யணும்? இவர் இருக்கலும். அப்போ 2 பேரோட பிணைப்பில் இருக்கக்குள்ள உதாரணத்துக்கு இப்படி வந்த ஒரு ஆள் பிணைப்பில் ஈடுபடுறாரு P ஆர்பிட்டலில். சரியா? அப்போ அவர்லையும் என்ன செய்யும்? இந்த மாதிரி X அச்சு, Y அச்சு, இதே நேரம் Z அச்சுன்னு சொல்லி 3 அச்சுக்களுக்குள்ள அவர் இருந்திருப்பார். ஏன்னா அவர்லையும் இந்த மாதிரி 3 அச்சுக்கள் இருந்திருப்பார். Y அச்சு, Z அச்சு, இவர் வந்துட்டு X அச்சு. அப்போ இவர்களுக்குள்ளே என்ன செய்ய பார்க்கும்? அப்போ இவர் 2 பேரும் நேரடியாக பிறந்துடுறாங்க. அப்போ இவர் என்ன பிணைப்பாக இருந்திருப்பார்? இவர் சிக்மா பிணைப்பாக இருந்திருப்பார். இவர் என்ன செய்வா? நேரடியாக பிறந்திருக்க மாட்டாக. இவர் என்ன செய்வா? இந்த அறிக்கிற 2 Z அச்சு இவ வந்துட்டு பக்கவாட்டு மேற்பொருந்து. இந்த 2 Y அச்சு நெய்வா. இவர் 2 பேரும் தனியாக மேற்பொருந்து செஞ்சுப்பா. இப்போ இது என்ன பிணைப்பாக இருந்திருக்கும்? இது வந்துட்டு பை பிணைப்பாக இருந்திருக்கும். அப்போ 2வது கூட்டு சரியான கூட்டு. 3வது கூட்டு என்ன சொல்கிறான்? கார்பன் அணுவில் தோற்றுவிக்கப்படும் 3 sp2 கலப்பொழுக்குகளும் பருமன், சக்தி மற்றும் வடிவம் என்பவற்றில் வெவ்வேறானவை. நம்ம கலப்பு ஏன் நடக்குது? கலப்புன்ற விஷயம் ஏன் நடக்குது? உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு S ஆர்பிட்டல் எடுத்துகிட்டு வராரு. இன்னொரு ஆள் வந்துட்டு 2Pக்குரிய ஆர்பிட்டல் எடுத்துகிட்டு வராரு.
ரெண்டு மூளை இவ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யப்படுறா ஒரு பிணைப்பு உருவாக்கப்படுறாண்டு அப்படி ஒரு கலப்பண்டு உருவாக்கப்படுறா. ரைட். இப்போ இவர் என்ன செய்வார், இவர வடிவம் வேறு இவர வடிவம் வேறு, வடிவம் வேறு இருக்கிறதால இவர் என்ன செய்யும், பருமன் வேறு வடிவம் பருமன் சக்தி எவ்வளோ என்ன செய்யும் வேறுபட பார்க்கும். ஏன் சக்தி ஏறு வரிசையிலான இலத்திரன்கள் நிறம் நமக்கு தெரியும். 1s2 பார்க்க 2s2, அடுத்து 2s2லேருந்து 2p6. அப்போ நமக்கு தெரியும் 1s2 பார்க்க சக்தியில் 2s2க்குரிய ஆர்பிட்டல் வந்துட்டு கூட இருக்கும். 2s பார்க்க 2p. அப்போ நமக்கு தெரியும் ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்திலேயே 2s பார்க்க 2pக்கு என்ன செய்யும் சக்தி கூட இருக்கும். நம்ம பருமன் சக்தி வடிவம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். கலப்பு நடக்கிறது என்னதுக்காக, இவன் எல்லா விஷயத்தையும் வடிவம் பருமன் சக்தி இவ்வாறான விஷயங்களை அந்த ரெண்டு பேருக்கும் சமனாக மாற்றி புதியதாக வர வடிவம் என்ன செய்யும், வடிவம் பருமன் சக்தி எல்லாத்தையும் சமனாக இருக்கும். இதுக்காக தான் நடக்கும், கலப்பு நடக்கும். அப்போ sp2 கலப்பு வாராருண்டா, sp2 கலப்பில் இருக்காருண்டா, அப்போ 3 பேர் இருக்காண்டா, அப்போ 3 பேரும் என்ன செய்வா sp2 கலப்பு அடைஞ்சிருப்பா. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு, ஒரு எஸ்ஸும் 2 p ஆர்பிட்டல்களும் வந்து கலப்படைஞ்சிருக்கா. அப்போ கலப்படைஞ்சி 3 sp2 கலப்பு ஆர்பிட்டல்களை உருவாக்கியிருக்கா. 3 sp2 கலப்பு ஆர்பிட்டல்களை உருவாக்கியிருக்கா. அப்போ இந்த 3 பேரும் நினைஞ்சிருப்பா பருமன் வடிவம் சக்தி எல்லாத்துலேயும் சமனாக இருப்பா. இது வெவ்வேறானவைன்னு சொல்கிறான். ஆகவே இந்த கூற்று என்ன, பிழையான கூற்று. அப்போ அவர் தான் ஆன்சர் 3வது. நம்ம என்ன செய்வோம், மற்றதையும் பார்த்துருவோம். கலப்பு ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்தினால் சிக்மா பிணைப்பு மாத்திரம் உருவாக்கப்படும். நம்ம தெரியும் கலப்பு ஆர்பிட்டல் 2 பிணைப்பு தான் இருக்குது நம்மளோட சிலபஸில். என்னென்ன, சிக்மா பிணைப்பு, அடுத்தது பை பிணைப்பு. பை பிணைப்பு யார் உருவாக்குவது, கலப்பில் ஈடுபடாத பி ஆர்பிட்டல் மட்டும். என்ன, பி ஆர்பிட்டல் மட்டும்தான் செய்யும் உருவாக்கும். பி ஆர்பிட்டலோட பக்கவாட்டு மேற்பொருந்தியால் மட்டும்தான் இது உருவாகும். அப்போ சிக்மா பிணைப்பு அப்போ உருவாக்கணும். அப்போ இந்த அறிக்கிற கலப்பு ஆர்பிட்டல்கள் சிக்மா பிணைப்பு மட்டும்தான் உருவாக்கும், பை பிணைப்பாக ஒரு அளவு உருவாக்கியல. அப்போ அந்த கூட்டு சரியான கூட்டு. அதே நேரம் கலப்பில் ஈடுபடும் ஒழுக்குகள் ஒரே அணுவுக்குரியதாக இருக்க வேண்டும். அப்போ கலப்பில் ஈடுபடுறேன்னு சொன்னால் அவங்களோட ஒழுக்குகளை எப்படி இருக்கணும், ஒரே அணுவுக்குரிய ஒழுக்குகளாக இருக்க வேண்டும். ஆன்சர் அப்போ எத்தனாவது, ஆன்சர் 3வது. சரி, அடுத்தது குரோமியத்தின் சரியான இலத்திரன் நிலை அமைப்பு பின்வருவனவற்றில் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் குரோமியம் செப்பு இந்த 2 பேரும் வரப்போகல. அப்போ 20 என்னது இருக்கிற 3D தொகுப்பு மூலங்கள் வரப்போகல. அப்போ அவ்வளோப்பா நம்ம இது என்ன செய்யலாம், சயின்ஸ் டீச்சராக வந்த கிருக்கன் மன்சூருக்கு பெரிய கொம்புன்ற நினப்பு குள்ள சனியன். அப்போ இவர் அணுவன் 21 22 23 24 25 26 27 28 29 30. இதில் வளமையான பிரச்சனை வர்றதா இந்த இடத்துல தரிக்கிற 24ன்ற இடத்துலையும் தரிக்கிற 29ன்ற இடத்துலையும். அப்போ இவருக்கு குரோமியத்துக்கு 24. அப்புறம் நம்ம தெரியும் என்னையும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 போடாமலுக்கு இந்த இடத்துல என்ன செய்வோம் 3d5 போட் அதுக்கப்புறம் 4s1 மாற்றும். ஏன் இந்த இடத்துல வரும் நமக்கு எப்படி 4s2 3d4 வரும். அரைங்க நம்ம உறுதியாக்குறதுக்காக என்ன செய்வோம், இங்கே 3d5 கொடுத்து அவரை உறுதியாக்கும். இங்கே முதலாவது 6ல் நிரம்புவார், 3d5 4s1 நிரம்பித்தான் 3d5 அதுக்கப்புறம் நிரம்புவார். எழுதக்குள்ள நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி காட்டுவோம் வெளியோட்டில். சரியான ஏன் அந்த அவுபாவோட கட்டியல்ப கோட்பாட்டில் இருந்து என்ன சொல்கிறோம், 1s2 இங்கே 2s2 இங்கே 2p6 இங்கே 3s2 3p6 3d10 4s2 4p6 4d10 அடுத்தது 5s2 5p6. அப்போ இந்த அவுபாவோட கட்டியல்ப கோட்பாட்டில் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி தான் இலத்திர நிரம்புன்னு சொல்லுவோம்னே. சக்தி ஏறு வரிசையில் இலத்திர நிரம்பக்குள்ளே இவரோட இந்த ஓடெல்லாம் நிரம்புவார். என்னண்டு அதில் 1s2 அடுத்தது 2s2 அடுத்தது 2p6 அடுத்தது 3s2 அடுத்தது 3p6 அடுத்தது 3d10 3p6க்கு முதல் 4s2 அடுத்தது 3d10 அடுத்தது 4p6 அதுக்கு அடுத்தது 5s2. அப்போ சக்தி ஏறு வரிசையில் என்ன செய்வார், நிரம்பி போகிறார். இது என்னது அவுபாவோட கட்டியல்ப கோட்பாடு. சரியானே ரைட்.
அப்போ நமக்கு என்னென்னு வரணும் 3d5 4s1 வரணும் 4s2 எல்லாம் வர இயலாது 3d4 வர இயலாது 3d5 அப்போ ஆன்சர் எத்தனை ஆன்சர் 4ஆவது ஆன்சர் 4ஆவது ரைட் 10வது கேள்வி பின்வரும் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசைகளை கருதுக இவற்றின் வலிமை அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு வலிமை அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு ரைட் இதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் இதை பார்க்குறதுக்கு போன முறை 2019 பேஜுக்கு வந்த எம்சிக்யூவில் துணை இடையீர்ப்பு விசைகள் சம்பந்தமாக என்ன செஞ்சோம் பூரணமாக அதில் கதைச்சோம் அப்போ இதில் தேவையான ஆக்கள் அங்கே போய் பாருங்கள் நான் அடுத்தடுத்த பேப்பர் சேவ்களும் செய்வேன் ஸ்பீட் ஆகிட்டு போவேன் ஏன்னா எல்லா பேப்பருக்கும் ஒரே மாதிரி விளக்கத்தை சொல்லிட்டு இல்லாது அப்போ முன்னுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லி போட்டு அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ இங்கே பாருங்கள் இந்த கேள்வி ரைட் இப்போ இங்கே வந்துட்டு நீவார் ஹைட்ரோ கார்பன் சேர்வை இருக்கார் ஹைட்ரோ கார்பன் சேர்வையில் பிரதான ஆள் யார் பிரதான கவர்ச்சி விசை லண்டன் கவர்ச்சி விசைன்னு அப்போ இதில் இருக்கிறவர் லண்டன் அடுத்தது இங்கே சோடியம் அயனும் நீரும் இருக்கார் அப்போ சோடியம் அயன்ன்றது ஒரு அயன் சேர்வு அப்போ அயன் நீருக்கு வந்து முனைவாக்கம் இருக்குது அப்போ இவர் என்ன செய்வார் இருமுனைன்னு சொல்லுவோம்னே இருமுனைவும் நம்ம என்ன முனைவாக்கம் இருந்தால் அவர் இங்கே சொல்லக்குள்ளேன்னு சொல்லுவோம் இருமுனைன்ற ஒரு விஷயத்தை கலப்போம் அதே போல் இந்த இருக்கிறது CH3 COO இந்த சேர்வு இவர் என்ன செய்வார் இப்போ அதிமுனைவாக்கம் என்ன நம்ம தெரியும் ஐதரசம் கொண்டு வரணும்னு செய்யணும் அதிமுனைவாக்கப்பட்ட ஆக்களுக்கிடையில் FO அதாவது ஃப்ளோரின் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் இந்த மாதிரியான வரப்போகக்குள்ள ஹைட்ரஜன் அவரோட வரப்போக்குள்ள என்ன செய்வோம் இவள் அதிமுனைவாக்கமடையக்கூட அவரில் வார என்ன வினைப்பு அதில் வாரது ஐதரசம் பண்டாரிக்கும் அப்போ வேறு என்ன செய்வார் வேறு என்ன வினைப்பு வேறு ஐதரசம் பிணைப்பு இந்த சேர்வையில் பார்த்தா ஐதரசம் பிணைப்பு வர்றதுக்கு இல்லை CH3 அப்போ இவர் என்னது இந்த சேர்வையை பார்த்தா நமக்கு என்ன வருது லண்டனும் மிதிக்கி ஆனால் லண்டனோட பிரதான விசையோ யார் வரல அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கார் கார்பன் CH3 இதில் R குரூப் உண்டு அப்போ 3 குரூப்பில் வந்துட்டு ஒரு ஆள் வித்தியாசப்படுறோம் சுற்றையிலான வேறுபட்டாலே என்ன இருக்கும் அவரில் முனைவாக்கம் இருந்தால் அப்போ இது என்னது 2 பேர்லேயும் முனைவாக்கம் இருக்கு அப்போ என்ன விசை இருமுனைவு அப்புறம் இப்போ ஓடர் கேட்டிருக்கான் வலிமை அதிகரிக்கும் ஓடர் அப்போ நம்மளோட சிலபஸில் இருக்க என்னண்டு லண்டன் விசையை பார்க்க இருமுனைவுக்கு என்னது கவர்ச்சி விசை கூட இருக்கும் இருமுனைவுக்கு கவர்ச்சி விசை கூட இருக்கும் இருமுனைவை பார்க்க ஐதரசம் பிணைப்புக்கு என்ன செய்வார் கவர்ச்சி விசை கூட இருக்கும் ஐதரசம் பிணைப்பையும் பார்க்க அயன் இருமுனைவுக்கு என்ன செய்வார் அவர்களின் கூடுதலான கவர்ச்சி வலிமை கொண்டிருப்பார் சரியா அப்போ நம்ம தெரியும் அப்போ லண்டன்றவர் என்ன ஏ இருப்பார் ஏ பார்க்க அடுத்த இருமுனைனா டியை பார்க்க அடுத்தது ஐதரசம் பிணைப்பை கொண்டிருக்கிறாள் யார் சி அதை பார்க்க அயன் இருமுனையை கொண்டிருக்கிறாள் பி அப்போ ஆன்சர் எத்தனாவது பிக்காக கூட வரணும் அப்போ ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் முதலாவது சரியா நெக்ஸ்ட்